ரீசெண்டாக துளசி மாடை வாங்கலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்தேன். ரேட்டு பார்த்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. 25,000 65,000 ரொம்பவே ஷாக்காக இருந்தது. மீஷோலேயே ரேட் கம்மியாலாம் பிளாஸ்டிக்கில் கூட இருந்தது. பட் நம்ம வந்து ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து மண் பானையில், மண் பாண்டத்தில், அந்த மாதிரி சிமெண்ட் தொட்டியில் வச்சா கூட நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக்கில் அவ்வளோவா இருந்த மாதிரி எனக்கு தோணலை. ஸோ நான் வந்துட்டு பார்த்தேன். இந்த ரேட்டெலாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே தலையை சுற்றிட்டு. ஸோ என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, நானே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கான திங்ஸ் எல்லாமே வீட்டிலேயே இருந்தது. செங்கல், சிமெண்ட், மண் எல்லாமே வச்சு நாங்களே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நானும் அம்மாவும் தான் ஃபுல்லாகவே சேர்ந்து பண்ணோம். ஃபஸ்ட்டு கலவை எல்லாமே எடுத்துகிட்டு, ரேஷியோலாம் எங்களுக்கு தெரியலை, அம்மாவுக்கு கொஞ்சம் தெரியும். அம்மா வந்து இந்த ரேஷியோவில் பண்ணுன்னு சொன்னாங்க. சிமெண்ட் அண்ட் மண்ணை நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே ரேஷியோவில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செங்கல் தான் ஃபுல்லாகவே. பட் லாஸ்ட்டாக ஒர்க் முடிக்கும் போச்சில் நம்ம வந்துட்டு டிசைன் ஒர்க் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கட்டலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டோம். கீழே தார்ப்பா மாதிரி விரித்து அதில் சிமெண்ட் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே செங்கல் வச்சோம். செங்கல் வச்சுட்டு நமக்கு என்ன ரேஷியோவில் வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வச்சுட்டு சென்டரில் ஒரு பிளாஸ்டிக் பைப் கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்துட்டு தண்ணி வந்து வெளியே போகணும்ல செடி வச்சோன்னா அப்படிங்கிறதுக்காக கொடுத்தேன். அப்புறம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஓட்டை வைக்காமலேயும் நம்ம துளசி மாடை பண்ணலாம். அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு தண்ணி வந்து கம்மியாக தான் டெய்லி ஊற்றி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு ஃபஸ்ட்டே இப்படி ஒரு சின்னதாக ரெடி செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த பிளான்ட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். தண்ணியும் டெய்லி நம்ம வந்து ரேஷியோ கனெக்ட் பண்ணி அப்படிலாம் ஊற்ற வேண்டாம். நார்மலாக எப்போ ஊற்றுற மாதிரி பண்ணலாம். செங்கல், சிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே உள்ள செங்கல் எல்லாமே இந்த மாதிரி வச்சுக்கணும். மேலே உள்ளதை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிற மாதிரி. நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இதில் நாங்கள் வந்து 4 வரி தான் கட்டியிருக்கோம். 5 வரி கட்டலாம்னு நினச்சோம். பட் அது தூக்குதி வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது அப்படிங்கிறனால, ரொம்ப வெயிட்டாக வேறு இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு 3 வரி மட்டும் கட்டிட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் தான் அதுக்கு வந்து சுற்றி எல்லாமே பூசணும். பூசி அதுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் கொடுக்கணும். நான் ஃபுல்லாக கண்டிப்பாக முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு கோலம் டிசைன்லாம் போட்டு பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஃபுல்லாக பண்ணி முடிச்சோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அதை பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் ஒர்க் தான். சின்ன பாட்டில் குட்டியாக வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி பெருசாக நம்மளே பண்ணி ஒரு பிளேஸில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி ரங்கோலி போடலாம். நல்லாயிருக்கும் அந்த பிளேஸே. அப்படிங்கிறதுனால நாங்களே ரெடி பண்ணிட்டோம். ஃபைனல் அவுட்புட் இது தான். இதில் மொத்தம் 4 வரி இருக்குது. இதை வந்து தூக்கி வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால 4 வரி மட்டும் வச்சுருக்கோம். இதை எந்த பிளேஸில் வைக்கணும்னு நினைக்கமோ அந்த இடத்துல வச்சதுக்கப்புறமா 5வது லைனும் வச்சுட்டு ஃபுல்லாகவே ரெடி